ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜ் அவர் அந்த அரசியல் தலைவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் பிறந்தது இறந்தது பாருங்கள் 1825 1917, சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் 90 வயசு 92 வயசில் தான் அவர் இறந்தார். மிகப்பெரிய ஒரு இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்பட்டவர், சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு இவர் மிக முக்கியமான ஒரு காரணம். 1886 1893 1906 இந்த வருடங்களில் இவர் இந்திய தேசிய காங்கிரஸோடைய தலைவராக இருந்தவர், சரிங்களா? 1892 1895 வரைக்கும் ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் பிறந்தது மும்பையில், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1886 லண்டனில் கிழக்கிந்திய சங்கத்தை உருவாக்கினார். 1885 இந்திய தேசிய இவர் ஏற்கனவே இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கினான்னு சொன்னால் அதை 1885 தான் உருவாக்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1885 1888 வரைக்கும் பார்த்திங்கன்னா மும்பையில் சட்டமன்ற உறுப்பினர், ஏன்னா அவர் பிறந்தது அங்கே தானே, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பிரிட்டிஷ் அதாவது நம்மளை ரூல் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி நம்மளை ஒரு பொருளாதாரத்தில் நம்மளை நம்மளோட வரி விதிப்பு அந்த மாதிரி நம்மளோட பொருளாதாரத்தை எப்படிலாம் சுரண்டாங்க அப்படின்றத ஒரு புக்காகவே வெளியிட்டார். எப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்றத அவர் ஒரு புக்காக வெளியிட்டார். அந்த புக்கில் ஃபுல்லாக அவங்களுடைய நம்ம பொருளாதாரத்தை எப்படி நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்மள்கிட்ட சுரண்டாங்க அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய பங்கு இவருக்கு உண்டு. அதனால தான் என்னென்னா, இந்த பாலகங்காதர திலகர் அப்புறம் நம்ம காந்தியடிகள் மாதிரி பெருந்தலைவர்கள்லாம் என்னென்னா, இவரை தனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு தலைவராக இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் தான் இவர். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அதாவது என்ன பத்திரிக்கைனா, வாய்ஸ் ஆஃப் இந்தியன், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் குரல் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையை அவர் நடத்திக்கிட்டு வந்தார். இன்னொரு என்னென்னா, அவருடைய பொருளாதார கொள்கைகள் நான் சொன்னேன்ல அறிவியல் பூர்வமாக இருக்கும்னு, அது எப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் 2 விதமான பொருளாதார அமைப்புகள் இயங்கி வருவதாக அவர் சொல்லி சுட்டி காமிச்சார். எப்படின்னா, ஒரு பிரிவு எப்படின்னா நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள ஆட்சியாளர்கள், இராணுவத்தினர், அதுக்கப்புறம் முதலாளிகள், வணிகர்கள், அவங்களாம் என்னென்னா தங்களுடைய மூலதனம் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய வருமானம், வரி வருவாய், அப்புறம் அதில் வர்ற லாபங்கள், வட்டி, அப்புறம் ஓய்வூதிய தொகை, இதெல்லாம் கொண்டு போய் இங்கிலாந்தில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி செல்வத்தை நிறைய மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு பிரிவு, சரிங்களா? இன்னொரு பிரிவு பார்த்திங்கன்னா, ஏழைகள், விவசாயிகள்லாம் இருப்பாங்கள்ல, இவங்கள்ட்ட சுரண்டப்பட்ட இவங்கள்ட்டெல்லாம் நிறைய இந்த வரி விதித்து அது மூலமாக நிறைய சுரண்டல்கள் நடந்தது இல்லையா, அந்த ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் தான் இருந்தாங்க. ஸோ 2 விதமாக பிரிவுகள், அதாவது பொருளாதார ரீதியாக ரொம்ப ஹை ஒன்று, ரொம்ப லோ ஒன்று, அந்த மாதிரி இருந்ததை இவர் வெளிக்கொணர்ந்தார். ஸோ இந்த மாதிரி, அதாவது நம்மளுடைய இந்தியாவின் வள ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, வரி விதிப்பு, கடன் போன்ற முக்கிய நிதியில் ஆதாரங்களையும் வெள்ளையர்கள் கொள்ளை கொண்ட, அதாவது இந்த எப்படி நம்மளுடைய நாட்டினுடைய அதாவது வளங்களை வரி விதிப்பு, இந்த மாதிரி கடன், இந்த மாதிரிலாம் எப்படி சுரண்டாங்க அப்படின்றது வெளிக்கொணர்ந்தது இவர் தான். அது ஒரு புள்ளியல் ரீதியாகவே அவர் வெளிக்கொண்டு வந்தார். 1870 பார்த்திங்கன்னா இந்தியாவிலுடைய தல வருமானம் ரூபாய் 20, ஒரு ஆளுக்கு ரூபாய் 20 தான் அப்படின்றத சுட்டி காட்டினார். அப்போ தான் அவர் சொன்னது இந்த 2 தரப்பு மக்கள் இருக்காங்க அப்படின்னு. ஒன்று பயங்கர ஹையானவங்க, அதாவது நான் சொன்னேன்ல இந்த வணிகர்கள், ஆட்சியாளர்கள், இந்த மாதிரி முதலாளிகள், இவங்கெல்லாம் தனக்கு வர்ற வருமானத்தை ஃபுல்லாக எல்லா விதமான வருமானமும் அவங்களுடைய வரி வருவாய் மூலமாகவோ இல்லை ஓய்வூதியம் மூலமாகவோ இந்த மாதிரி வர்ற வருமானத்தை கொண்டு போய் இங்கிலாந்தில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா மல்டிப்ளை பண்ணுறது, அதை பெருக்கம் அடைக்க செய்கிறது. அந்த மாதிரி இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஏழைகளும் விவசாயிகளும், அப்போயே விவசாயிகள்லாம் கஷ்டம்தான் பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தரப்பு அவங்க கடைசி வரைக்கும்
போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி 2 விதமான ஒரு பொருளாதார ரீதியாக வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்றது வெளிக்கொணர்ந்ததுக்கு வந்து இவர் ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி வந்து சில கொள்கைகள் இவர் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு நல்ல விதமாக கொண்டு வந்ததுனால தான் எல்லாருக்கும் ஒரு தாக்கம். இந்த பாலகங்காதர திலகராகட்டும், இல்லைனா வந்து நம்ம காந்தியடிகளாகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு இவருடைய இதை வந்து சரி இவ்வளோ அறிவியல் ரீதியாக ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இப்போ நம்ம ஒரு பொருளாதாரத்தில் வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சுதந்திரன்றது வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படின்ற ஒரு தீவிரப்படுத்தினதே இவர் தான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ நம்மக்கிட்ட வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு வரி இதோ நம்ம வந்து வெள்ளையனுக்கு கட்டாமல் நம்மளுடைய பொருளை வந்து நாமளே இது பண்ணி வரி எதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வருமானம் ஆட்டோமேட்டிக்காகவே நிறையா வரும் இல்லையா. என்றைக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் வாழ்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து வித்திட்டவர் இவர் தான். ஸோ இவருடைய பங்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இதில் வந்து முக்கியம். சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1885 எல்ஃபின்ஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து இயற்கை கணிதம், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியரை பணிபுரிஞ்சார். இவர் வந்து நிறைய இடத்துல வந்து வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லண்டன் பல்கலைக்கழகத்தில் வந்து குஜராத் பேராசிரியராக இருந்தவர். இவ்வளோலாம் வந்து நிறைய பணியாற்றியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து அவருடைய நேம் அதாவது பேரை வந்து சில சாலைகளுக்கு வச்சுருக்குறாங்க. அதாவது என்னென்னா மும்பை, கராச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா முக்கிய சாலைகளுக்கு வந்து நவ்ரோஜின்னு பேர் இருக்கும். சரிங்களா. நவ்ரோஜி நகர் அப்படின்னே பேர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு டெல்லி இருக்கு இல்லையா, அதில் வந்து மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும், குடியிருப்பு பகுதி. அதுக்கு வந்து இவருடைய பெயரை வந்து நவ்ரோஜி நகர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இவருடைய இதில் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து நமக்கு வந்து அவருடைய இதை வந்து காயினாக வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்படி இது பண்ணுறோம் அப்படின்றத விட எப்படி வாழ்ந்தோம், நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த ஒரு முக்கியமான தலைவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா. ஸோ 90 வயசு வரைக்கும் நல்ல ஒரு இதை வெளிக்கொண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா. இது வந்து முழுக்க ஒரு ஜென்ரல் நாலேஜ். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். வெறும் காயினுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, இது இப்போ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சில தகவல்களும் நம்ம சொன்னோம்னா அது வந்து சில நாணய சேகரிப்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் சரி, சில பேருக்கு வந்து குழந்தைங்களா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இதில் ஒரு 10 பாயிண்டில் ஒரு 2 பாயிண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து தேவைப்படலாம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய இது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கிட்டாலுமே சில இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் தருவேன் எப்பயுமே. சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுக்க தாதாபாய் நவ்ரோஜி அவங்கள பற்றி தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ வேணுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.